الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم لن يشبع المؤمن من خير يسمعه حتى يكون منتهاه الجنة أو كما قال عليه الصلاة والسلام من படைத்து மண் படைத்து மனிதகுலம் படைத்து மாணவியை எமக்களித்து மாமரையை விலைக்கு வைத்த மகா கிருபையாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சற்குணசீலர் சாந்தி மதம் ஏந்தி வந்த சர்தாரே ஆலம் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்கள் தோழர்கள் மீதும் அவர்களை பின்துயர்ந்தவர்கள் பின்துயர்ந்து கொண்டிருப்பவர்கள் மறுமை நாள் வரை பின்துயர இருப்பவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் ஈரேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, எங்கிருந்த போதிலும் எத்தருணத்திலும் படைத்த இறைவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து கொள்ளும்படியும் அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கும்படியும் அவனுடைய விலக்கல்களை தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் அடியானம் எனக்கும் அடுத்ததாக அடியார்களாக உங்களுக்கும் வசியத்திலும் அன்பு கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே எமக்கு எண்ணில் அடங்காத பல பாக்கியங்களை வழங்கி இருக்கிறார், அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறார். அந்த பாக்கியங்களை நாம் என்ன போனாலும் மட்டிட்டு சொல்ல போனாலும் அதை எண்ணியும் சொல்ல முடியாது, மட்டிட்டும் சொல்ல முடியாது என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அருள்மறையில் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் ஒன்றை அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் ஒன்றை நீங்க அதை நீங்க எண்ணி பார்த்தாலும் சரி மட்டிட்டு பார்த்தாலும் சரி அதனை உங்களால் எண்ணவும் முடியாது, மட்டிட்டு சொல்லவும் முடியாது. அத்தனை அருட்கொடைகள் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களில் மிக அழகான படைப்பு, படைப்பினங்களில் மிக சிறந்த படைப்பு மனித படைப்பாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறார். அன்பானவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அருள்மறையில் விளங்கப்படுத்துகின்றார். உலகத்துல கோடான கோடி படைப்பினங்கள் இருக்கலாம், அந்த படைப்பினங்கள்ல எவ்வளவு அழகான நிறைய படைப்பினங்கள் இருக்கலாம். மலர்கள் எடுத்துக்கொள்வோம், மலர்களை அந்த மலர்கள்ல எவ்வளவு மலர்கள் பூக்கள் எத்தனை விதமாக எத்தனை வகையாக எத்தனை இனமாக இருக்கின்றது. அதன் அழகுகள் நமது கண்ணை பறிக்கின்ற அளவுக்கு இருக்கின்றது. இருந்தாலும் அந்த மலர்களை பற்றி ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகான படைப்பு என்று சொல்லவில்லை. இப்படி கோடான கோடி படைப்புகளில் மிக அழகான படைப்பு அது மனித படைப்பு தான் என்று கூறுகிறார். அன்பானவர்களே, அதே நேரம் சண்டைக்குரிய கண்ணியத்துக்குரிய சிறப்புக்குரிய படைப்பு வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், அது மனித இனம்தான், மனித வர்க்கம் தான். அவர்கள்தான் மிக அழகான படைப்பு, அவர்கள்தான் கண்ணியமான படைப்பு, சிறந்த படைப்பு. அப்படியான படைப்பாக அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கிறார். அதிலும் அந்த மனித இனத்திலையும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இவங்க அல்லாஹ் உயர்ந்தவர்களாக மேன்மையானவர்களாக கண்ணியத்துக்குரியவர்களாக படைத்திருக்கிறார். இப்படி அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம். அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மனிதர்களாக படைத்து ஆரம்ப கட்டம் நாம் எப்படி இருந்தோம்? பலஹீனத்தில் இருந்தோம். அல்லாஹ் الذي خلقكم من ضعف خلقكم من ضعف அல்லாஹ் கூறுகிறார், உங்களை பலஹீனமான நிலையில தான் படைத்தோம். பிறந்தத்தோட நீங்க மலையை தூக்குற சக்தி உங்களுக்கு இல்லை. பிறந்தத்தோட
பேசுற சக்தி உங்களுக்கு இல்லை. பிறந்தத்தோட நடக்கிற சக்தி உங்களுக்கு இல்லை. பிறந்தத்தோட ஓட்டுற பாயிற சக்தி உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு பசிவாரத சொல்ல தெரியாது. உங்களுக்கு பசின்னு சொல்லி சொல்ல தெரியாது. அன்பானவர்களே, இப்படி பலஹீனமான படைப்பா, எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாத நிலைமையில ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பலஹீனமான ஒரு படைப்பாக படைத்து அதற்கு பின்னால் சும்ம ஜஅல மின் பஅதி ضعஃபின் குவ்வா, சும்ம ஜஅல மின் பஅதி ضعஃபின் குவ்வா. அவன் அந்த பலஹீனமான கட்டத்தை விட்டு அடுத்த கட்டம் பலமான கட்டம். இப்ப நீங்க நல்லா நடப்பீங்க, நல்லா ஓடுவீங்க, நல்லா துள்ளி குதிச்சு பாடுவீங்க, வேண்டிய ஆட்டம் போடுவீங்க, வேண்டிய பேச்சு பேசுவீங்க, எல்லாம் செய்வீங்க, எல்லா கூத்தும் எல்லாம் பண்ணுவீங்க. சக்திய தந்தோம். சும்மா மின்பா விபாத்தின் கூவா, சக்திய தந்தோம், பலத்தை தந்தோம். வாலிபத்துடைய பலம். சில வாலிபர்கள் என்ன விட்டா ஊர்ல அடிச்சு கொள்ள சண்டியன் இல்லைன்ற நிலைமையில இருக்கிறார், நினைப்புல இருக்கிறார். என்ற பலம் தெரியுமா? என்ற வீரம் தெரியுமா? என்ற முறுக்கேறி ஏறிய கட்டுப்பாடான அந்த கட்டுக்கோப்பான உடல். பசார்ல நாங்க இறங்கினா எங்களை விட்ட ஆள் இல்லை, கிரௌண்ட்ல நாங்க இறங்கினா எங்களை விட்ட ஆள் இல்லை. இப்படி அன்பானவர்களே, ஊர்ல நாங்க இறங்கினா எங்களை விட்ட ஆள் இல்லை. அவ்வளவு பலம், அவ்வளவு சக்தி. யார் கொடுத்தது? ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தது. நாங்க கேள்விப்படலையா, பார்க்கலையா? சோசியல் மீடியாக்கள்ல, சமூக வலைதளங்கள்ல எவ்வளவு அழகான வாலிபர்கள் முறுக்கேறிய உடலோட தண்ணியில தாண்டு போச்சு, திடீர் மரணிச்சு. வாலிபர் பைக்ல மின்னல் வேகத்துல போறது, ஜெட் வேகத்துல போறது, பட்டுட்டு ஆளுக்கும் கேள்விப்படுறோம். நல்ல புள்ள நல்லா தான் இருந்தார், சும்மா தான் இருந்தார், எந்த நோயும் இல்லாம இருந்தார், திடீர்னு மவுத். 20 வயசுல மவுத், 30 வயசுல மவுத், 40 வயசுல மவுத். நல்ல எந்த தானே இருந்தார், நல்ல போசா தானே இருந்தார். நாம கேள்விப்படுறோம். அன்பானவர்களே, இந்த யங் போஸ், இந்த கட்ஸ் இதெல்லாம் அல்லாஹ் எதுக்கு தந்தான்? இந்த பலத்தை எதுக்கு தந்தான்? அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்கிறதுக்காக தந்தான். அல்லாஹ்வுடைய தீனை நடைமுறைப்படுத்துறதுக்காக தந்தான். அல்லாஹ்வுடைய தீனை எடுத்து வாழ்ந்து எத்தி வைப்பதற்காக தந்தான். முன்னோர்கள், சஹாபாக்கள், வாலிபர்கள் பாருங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுல இருந்து மதீனாக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. அவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் மதீனா. மதீனாக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்து போன முதல் தூதர் யாரு? ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. வாலிபர்கள், 18 வயசு. அன்பானவர்களே, மதீனாக்கு தனிய போய் யஹூதிகளுடைய கோட்டை, யஹூதிகளுடைய கோட்டை, இஸ்லாத்துடைய விரோதிகளுடைய கோட்டை, அந்த இடத்துல தனிய போய் 1 வருஷம் தவத்துடைய உழைப்பை செய்யறான், தப்லீகுடைய பணியை செய்யறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவட்ட படிச்சதை, கற்றுக்கொண்டது, இந்த மார்க்கத்தை அப்படியோ அந்த மக்களுக்கு போய் எத்தி வைக்கிறார். முன்னால வாழ்ந்த வாலிபர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஏண்ட சபைக்கு வந்து என்கிட்ட படிச்ச மக்கள்
என்ற சபைக்கு வராத மக்களுடைய காலடிக்கு போய் இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்க. காலடிக்கு போய் சொல்லணும். கடிதம் போட்டு சொல்றது மாத்திரமல்ல, கருவிகள் ஊடாக சொல்வது மாத்திரமல்ல, காலடிக்கு போய் சொல்லிக் கொடுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லிக் கொடுத்தார்கள் அப்படி சொல்லிக் கொடுக்கும். இப்படி மார்க்கத்தை படிச்சு கொடுக்கிறதுக்காக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். ஸஹீஹுல் புகாரில ஒரு ஹதீஸ் வருது. சில பேர் இப்ப தற்காலத்துல மார்க்கத்துடைய ஃபத்வா கொடுக்கிற முஃப்திமார்லாம் கூடிட்டாங்க, அழிந்து போய் கிடக்குறாங்க. முஃப்திமா கைக்குள்ளையும் காருக்குள்ளையும் முஃப்தி தான். கடையில கூலி வேலை செய்யறவன் முஃப்தி, வயல்ல வெள்ளாம செய்யறவர் முஃப்தி, மாடு மேய்க்கிறவர் முஃப்தி, ஹோட்டல் செய்யறவர் முஃப்தி, துணி பிசினஸ் செய்யறவர் முஃப்தி. ஃபத்வா வந்து அள்ளி விடுற, கணக்கு வழக்குல அல்லாத பயம் இல்லாம அல்லாத மார்க்கத்தை கண்ட வாக்குல கிளப்பி விடுறது. من كذب علي متعمدا فليتبوأ مقعده من النار. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மார்க்கத்தை சரியா வழங்காம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டினாங்கன்னு சரியா தெரியாம பொய்க்கு ஃபத்வா கொடுத்தார், பொய்யான ஃபத்வாக்களை கொடுத்து கொண்டிருந்தார். அந்த முஃப்தி அந்த பொய் ஃபத்வா ஃபேஸ்புக்க பார்த்துட்டு, வாட்ஸ்அப்ப பார்த்துட்டு, யூடியூப்ப பார்த்துட்டு புதிய நவீன கருத்துக்களை, மக்களை குழப்பக்கூடிய கருத்துக்களை, உம்மத்துடைய ஒற்றுமையை சீரழிக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடிய பிளவுகளை, கருத்து வேறுபாடுகளை மக்கள் மத்தியில ஏற்படுத்தக்கூடிய ஆட்களுடைய ஃபத்வாவை பார்த்து கொண்டு இவர் எல்லாத்தையும் நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் கற்றுக்கொண்டு வந்த மனிதராட்டம் ஃபத்வா கொடுப்பார் என்று சொன்னால் அவர் நரகத்தில் அவர்கள் தங்கு தனக்கு ஆக்கிக் கொண்டார். ஏன் இதை சொல்றேன்டா, இப்போ ஓலவல் எக்ஸாம் முடிஞ்சு ஓலவல் மாணவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில ஜமாஅத்துல தப்லீக் ஜமாஅத்துல போய் கொண்டிருக்கிறார். நிறைய இடங்கள்ல தௌலத்துக்கு உழைப்பு செஞ்சு கொண்டிருக்கிறார். விடுமுறை காலம் இப்படி வாலிபர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில ஜமாஅத்துல கூட்டிக்கிட்டு போக ஏதுமா? இதுக்கு மார்க்கத்துல வழிகாட்டல் இருக்கா? அவங்கள கொண்டு பள்ளிக்குள்ள போட ஏதுமா? வாலிபர்களே பல பேச்சுகள், வாலிபர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடாது என்றது போல பல பேச்சுகளை பேசிக் கொண்டிருக்கிறாங்க, குரல்களை கிளப்பி கொண்டிருக்கிறாங்க. அன்பானவர்களே, அதிலும் எங்கட பகுதியில ஆதாரம் கேட்கிறவங்க நிறைய, ஆதாரம் கேட்கிறவங்க நிறைய. ஸஹீஹுல் புகாரில ஒரு ஹதீஸ் வருது. அபூ சுலைமான் மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, அத்தைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்ட்ட வந்தோம். வனஹ்னு ஷபபத்துன் முதகாரிபூன், நாங்க ஒரே வயசாக்கு வாலிபர்கள், ஒரே வயசாக்கு, 1-2 வயசுக்கு முன்ன பின்ன இருக்கும், ஆனா ஒரே வயசாக்கு. இப்ப அதிகமா சோசியல் மீடியாக்கள்ல இந்த 20 கிட்ஸ் என்னமோ கிட்ஸ் போடுறாங்க. ஏன்னா அவன் அந்த ஒரே பீரியட் ஆக்கலாம். 1990ல பிறந்தவங்க, 2000ல பிறந்தவங்க, இப்படி அப்படின்னா 2001ல இருந்து 2010 வரைக்கும் அதுக்குள்ள பிறந்தவங்க, இப்படி 20 கிட்ஸ் அப்படி நிறைய போடுறாங்க. அன்பானவர்களே, அதமான் மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, வனஹ்னு ஷபபத்துன் முதகாரிபூன், நாங்க கிட்டத்தட்ட ஒரே வயசுடைய ஆட்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்ட வந்தோம். ஃபஅகம்னா இந்தஹு 20 லைலா, 20 நாள் தங்கி இருந்தோம். 20 நாள் தங்கி இருந்தோம். நாங்க வாலிபர்கள் ஒரு ஜமாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்ட வந்தோம். வந்து 20 நாள் தங்கி இருந்தோம். فظن رسول الله صلى الله عليه وسلم أننا قد استقنا عهده. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க, இந்த வாலிபர்கள் அவங்களோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு
ஊரை விட்டு பிரிஞ்சு அவங்கள ஏரியா விட்டு பிரிஞ்சு வேறொரு இடத்துக்கு வேறொரு ஊருக்கு ஜமாத்தாக வந்து இருக்கிறாங்க. அவங்களோட வாப்பாவை பிரிஞ்சிருக்கிறாங்க, உம்மாவை பிரிஞ்சிருக்கிறாங்க, நானா தம்பியை பிரிஞ்சிருக்கிறாங்க, அவங்களோட நண்பர்களை பிரிஞ்சிருக்கிறாங்க, உறவுகளை சொந்தங்களை பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்படி பிரிஞ்சு அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய தீனை படிக்கிறதுக்காக, அல்லாஹ்வுடைய தீனை கற்றுக்கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விலகிக் கொள்வதற்காக கொஞ்ச நாள் வந்து என்னோட தங்கி இருக்கிறாங்க. வாய்ப்புகிற ஜமாத். அதனால இவங்களோட குடும்பத்தை மிஸ் பண்ணுவாங்களோ, வாப்பாட நினைப்பு, உம்மாட நினைப்பு, தங்கச்சிட நினைப்பு, இப்படி சொந்தங்கள நினைப்பு, அந்த வீட்டு கவலை இவங்களோட உள்ளத்துல வந்து இருக்குமோ அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்து ஃபஸஅலனா அம்மன் தரக்னா ஃபீ அஹ்லீனா, கேட்டாங்க உங்களோட குடும்பத்துல நீங்க யார் யாரெல்லாம் மிஸ் பண்றீங்க, யார் யாரெல்லாம் மிஸ் பண்றீங்க, வாலிபர்கள், வாலிப பிள்ளைங்க, அன்பானவர்களே நீங்க யார் யாரெல்லாம் மிஸ் பண்றீங்கன்னு கேட்டா அந்த நேரத்துல ஃபஅக்பர்னாஹு மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாம சொன்னோம் இப்படி இன்னார் நாம மிஸ் பண்றோம், எங்களோட குடும்பத்தை மிஸ் பண்றோம், ஊரை மிஸ் பண்றோம், மஹல்லாவை மிஸ் பண்றோம், வேறொரு இடத்துக்கு வந்திருக்கிறோம், மார்க்கத்தை படிச்சிருக்கிறோம், எல்லாத்தையும் நாம மிஸ் பண்றோம் சொன்னாங்க. அன்பானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாஷா அல்லாஹ் இப்ப நிறைய நீங்க படிச்சிருக்கீங்க, 20 நாட்கள் வந்து நிறைய படிச்சிருக்கீங்க, அதால இர்ஜிஉ இலா அஹ்லீக்கும், இப்ப நீங்க மார்க்கத்தை கற்றுக்கொண்டீங்க, மார்க்கத்தை படிச்சு கொண்டீங்க, இப்ப உங்களோட ஊருக்கு போங்க. இந்த தர்தீப், இந்த ஒழுங்குமுறை எதுல இருக்குன்னு சொல்லுங்க அன்பான. தப்லீகுடைய ஜமாத்துல இந்த தர்தீப் தான். இந்த இடத்துலயும் அல்லாஹ்வுடைய பாதையில வந்த வாய்ப்புகள் இருக்கிறீங்க, விலகிக் கொள்ளுங்க. இது நபியுடைய காலத்துல நடந்த சுன்னா, நபியுடைய வழிகாட்டல், சஹாபாக்கள் செய்த விடயம். இந்த 1446 வருடங்களுக்கு பின்னால் அந்த சுன்னா இந்த பூமியில நிலைநிறுத்தப்படுகிறதா, இது வேளாண் கண்ணியமான தப்லீகுடைய உழைப்பாளர்களை ஈர்த்தது. விலகணும் அன்பார்கள், வெறுமனே விமர்சனம் செய்வது மட்டும் மாற்றமல்ல, வாழ்க்கை வடிவம் கொடுக்கணும். சஹீஹுல் புகாரில ஹதீஸ் சொன்னாங்க, அவங்களோட குடும்பத்தாட்ட போங்க, போய் அல்லிமூஹும் ஃபமுரூஹும், அவங்களுக்கு மார்க்கத்தை படிச்சு கொடுங்க. அல்லாஹ்வுடைய பாதையில வந்து எந்தெந்த முறையில எந்த சுன்னாவுல நாங்க சாப்பிடுறது, சாப்பிடும் போது எப்படி சுன்னத்துகளை பேணுறது, உறங்கும் போது எப்படி சுன்னத்துகளை பேணுறது, என்னுடைய வெளி தேவைகள், வெளிவாசல் போற விடயங்கள் இந்த அளவுக்குண்டா சூரத்துல் ஃபாத்திஹாவை குர்ஆன்ல இருந்து படிப்பிச்சு கொடுக்கிறத போல வெளிவாசல் போற பாடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. ஒரு வாப்பா தன்ன பிள்ளைக்கு புத்திமதி சொல்றத போல வெளிவாசல் போற பாடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில வார பிள்ளைகளுக்கு, அந்த வாழ்க்கை பிள்ளைகளுக்கு எப்படி சுன்னத்தான முறையில தூங்குறது, எப்படி சுன்னத்தான முறையில திங்கிறது, எப்படி சுன்னத்தான முறையில வெளிவாசல் போறது, தஹஜ்ஜுடைய தொழுகை, இமாம் ஜமாத்துடைய தொழுகை, தொழுகையுடைய அர்க்கான்கள், குளிப்புடைய கடமை எப்படி நிறைவேற்றது, கபருக்கு போற வயசு வந்து குளிப்புட கடமை என்று கேட்டா சொல்ல தெரியாத மக்கள் எங்கட சமூகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தண்ணீரை எப்படி ஒவ்வொரு எடுக்கிறோமோ மண்ணில் அப்படி தயமம் செய்யணும் என்று நினைச்சு கொண்டு சில சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கு. தண்ணீர வாய்ப்பு பிடிக்கும், அத மாதிரி மண்ணை போட்டு வாய்ப்பு பிடிக்கணும் என்று நினைச்சு கொண்டு வாழ்ற சமூகம் எங்களோட சமூகத்திலே. அல்லாஹ்வுடைய பாதையில வந்து அப்படி தெரியாத விடயங்களை படிச்சு கொண்ட எத்தனையோ பேர் அன்பானவர்களே நேரடியாக இப்ப நாங்க வாழ்ற காலத்துல கண்கூடாக பார்க்கலாம். வாழ்வ சமூகத்தை சீரழிச்சு கொண்டிருக்க ஒரு கூட்டம் பின்னால பெரிய நெட்வொர்க் இருக்கு, இந்த ஊருக்குள்ளேயும் அந்த நெட்வொர்க் இருக்கு. போதைக்கு அடிமையாக்கி, போதை வியாபாரிகளாக்கி, போதைக்காக வேண்டி, அந்த போதை பொருளை பாய்ப்பதற்காக வேண்டி
அதை விற்பதற்காக வேண்டி, பணம் ஈட்டுவதற்காக வேண்டி எங்களோட ஊருக்குள்ள எத்தனையோ வாழ்க்கை மண்ணாகி போகிறது. அன்பானவர்களே, இந்த வழிகேடுகள்ல இருந்து, இந்த சீரழிவுகள்ல இருந்து எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் காட்டப்பட்ட வழிகாட்டலை பாருங்கள். தப்லீகுடைய ஜமாஅத்துங்கிற அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர்களை பின்பற்றக்கூடிய, அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த நற்காரியங்களை, நற்கர்மங்களை, நல்ல வழிகாட்டல்களை வாழ்க்கை வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஜமாஅத்தாக இந்த உலகத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க போங்க, உங்களோட குடும்பத்திட்ட போங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில வந்தீங்க, இருந்தீங்க, படிச்சீங்க, கற்றுக்கொண்டீங்க. வாலிபர்களே, நீங்க இப்ப போங்க, உங்களோட குடும்பத்திட்ட போங்க, உங்களோட ஊருக்குள்ள போங்க, உங்களோட மஹல்லாக்குள்ள போங்க. போய் என்ன செய்ய? நீங்க படிச்சது தஹஜ்ஜுடைய தொழுகையில நன்மை நீங்க படிச்சீங்க, இமாம் ஜமாஅத்தா தொழுகையில நன்மை நீங்க படிச்சீங்க. சாப்பிடும் போது என்ன ஓதணும், சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது என்ன ஓதணும், சாப்பிட்டு முடிஞ்சு என்ன ஓதணும், தூங்குவதற்கு முன்னால என்ன ஓதணும், தூங்கி எழுந்தவுடன் என்ன ஓதணும், இதெல்லாம் படிச்சீங்க. இதெல்லாம் உங்களோட குடும்பத்திட்ட போய் படிச்சு கொடுங்க, சொல்லி கொடுங்க. وصلوا صلاة كذا في دين كذا وصلوا كذا في دين كذا. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த நேரத்துல இந்த தொழுகை தொழுவணும், இந்த நேரத்துல இந்த தொழுகை தொழுவணும். அந்த தொழுகை எப்படி தொழுவணும்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கு பின்னால மேலதிகமா ஒரு ரிவாயத் சொல்றாங்க, ஸல்லு கமா ரஅய்துமூனி யுஸல்லி. நான் எப்படி உங்களுக்கு தொழுகிறதுக்கு பயிற்சி தந்தேனோ, பயிற்றுவித்தேனோ, தொழுகையில பயிற்சி, முன் சஃப்ல நின்று தொழுகிறதுல பயிற்சி. அல்லாஹ்வுடைய பாதையில வந்த வாலிபர்களுக்கு 40 நாளோ 4 மாசமோ 3 நாளோ அவர்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்கப்படுது. சூரத்துல் ஃபாத்திஹால மஹாரிஜுல் ஹுரூஃப், சிஃபாத்துல் ஹுரூஃப் திருத்தி கொடுக்கப்படுது. சூரத்துல் ஃபாத்திஹா இல்லன்னா தொழுகையே இல்ல. இன்னைக்கு எங்கட வாலிபர்கள் எத்தனையோ பேருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாடா என்னன்னு தெரியும், சூரத்துல் ஃபாத்திஹாடா என்னன்னு தெரியும். அல்ஹம்து சூரான்னு சொன்னாதான் கொஞ்சம் பேருக்கு விளங்கும். வாலிபர்கள் மட்டும் இல்ல, சில வயோதிபர்களுடைய நிலைமையும் இப்படித்தான். நான் முன்னால சொன்னேன், கண்ணில ஒழு செய்யறாப்போட மண்ணில தயமம் செய்யணும்னு நினைச்சிட்டு வாழ்றது. அன்பானவர்களே, இந்த ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹுல் புகாரில கொண்டு வந்திருக்கிறாங்க. திட்ட தெளிவான ஆதாரமாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல தன்னுடைய குடும்பத்தை, உம்மா வாப்பாவை, ஊரை, மஹல்லாவை பிரிஞ்சு அல்லாஹ்வுடைய தீனை கற்றுக் கொடுக்கிறதுக்காக வேறொரு இடத்துக்கு போய் அல்லாஹ்வுடைய தீனை கற்றுக் கொடுக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து அந்த தீனை கற்றுக்கொண்டு திரும்ப தன்னுடைய ஊருக்கு வந்து அல்லாஹ்வுடைய தீனை அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த சுன்னத் வழிமுறை, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் இருக்க வழி. இதுக்காகத்தான் எங்களோட வாலிபம் தரப்பட்டிருக்கு. மார்க்கத்தை படிக்கவும் படிச்சு கொடுக்கணும், மார்க்கத்தை படிக்கவும் படிச்சு கொடுக்கணும். அன்பானவர்களே, இன்றைய நாள் இந்த தலைப்பு போட்டு இந்த இடத்துல இந்த மஸ்ஜிதுல இப்படி ஒரு ஜும்மா பயான் செய்ய இருக்கிறவங்க சொன்னதோட ஒருவர் கேட்கிறாங்க, ஆதாரம் கேட்கிறவங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்கு லேசே கேட்டு சும்மா இருந்துடலாம். ஒருவர் கேட்கிறார், இது வாலிபர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய பாதையில ஜமாத்துல தப்லீக்ல போறதுக்கு ஆதாரம் இருக்கா, மத்தவங்க போறதுக்கும் ஆதாரம் இருக்கா, அதையும் சொல்ல முடியுமா? அன்பானவர்களே, வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வ யஅமுருன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி வ உலைக ஹுமுல் முஃப்லிஹூன். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன்ல ஆதாரம் இருக்கு. உங்கள ஒரு உம்மத், ஒரு சமூகம் இருந்து கொண்டே இருக்கிறது. யதுஊன இலல் கைர், நன்மையின் பக்கம், மஸ்ஜிதின் பக்கம், தொழுகையின் பக்கம், அல்லாஹ்வுடைய தீனை கற்றுக்கொள்வதின் பக்கம், அல்லாஹ்வுடைய தீனுக்காக நேரத்தை காலத்தை ஒதுக்குவதின் பக்கம், அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவழிப்பதின் பக்கம் அழைப்பதற்கு உங்களோட ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது.
وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ நல்ல காரியங்களை அவங்க ஏவணும், وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ பாவமான காரியங்களை அவங்க தடுக்கணும். இப்படி ஒரு சமூகம் இருந்து கொண்டே இருக்கிறது. أُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவர்கள் தான் ஜெயசீலர்கள். சும்மா பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல உட்கார்ந்துகிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு மார்க்க பேசிக்கிட்டு மக்களை குழப்பிக்கிட்டு திரியறவர்கள் அல்ல. அல்லாஹ் தீனுக்காக இறங்கி ஓடி ஆடி அலைஞ்சு திரிஞ்சு பாடுபடக்கூடிய மக்கள். அன்பானவர்களே, இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு அல்லாமா இப்னு கத்தீர் ரஹ்மத்துல்லாஹ் விரிவுரை எழுதுற நேரம் என்ன எழுதுறாங்கடா, வல் மக்சூது மின் ஹாதில் ஆயா, இந்த குர்ஆனுடைய வசனம் வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் என்ற இந்த குர்ஆனுடைய வசனத்துடைய நாட்டம் என்னடா, அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனத்தினூடாக இந்த உம்மத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால், வல் மக்சூது மின் ஹாதில் ஆயா அன் தகூன ஃபிர்கத்து மின் ஹாதில் உம்மா, இந்த உம்மத்தில் ஒரு ஜமாத் இருந்து கொண்டே இருக்கணும், ஒரு ஜமாத் உழைத்துக் கொண்டே இருக்கணும். நன்மையை ஏவி தீமையை தடுத்து மக்கள் அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருக்கணும். இதான் இந்த ஆயத்தின் மக்சூத். இந்த ஆயத்தின் மூலமாக எதிர்பார்க்கப்படுகின்ற விடயம் இதுதான் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அதோட உட்பட தொடர்ந்து மேலும் சொல்றாங்க, இந்த வாலிபர்கள் மட்டும்தான் போறதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டாரு. மேலும் சொல்றாங்க, وَإِنْ كَانَ ذَلِكَ وَاجِبًا عَلَى كُلِّ فَرْدٍ مِنَ الْأُمَّةِ بِحَسْبِهِ وَإِنْ كَانَ ذَلِكَ وَاجِبًا عَلَى كُلِّ فَرْدٍ مِنَ الْأُمَّةِ بِحَسْبِهِ சொல்றாங்க, இந்த உம்மத்துல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் அவர சக்திக்கு ஏற்றா போல, அவர அறிவுக்கு ஏற்றா போல, மார்க்கத்தில் அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு உள்ள விடயத்தை எத்தி வைக்கிறது, ஒவ்வொருத்தருடைய காலடிக்கும் போய் சொல்றது வாஜிபாக இருந்த போதிலும், வாஜிபாக இருந்த போதிலும் ஒவ்வொருத்தருக்கும், வாலிபருக்கு மட்டும் இல்ல, வயோதிபருக்கு மட்டும் இல்ல, ஆணுக்கு மட்டும் இல்ல, பெண்ணுக்கு மட்டும் இல்ல, ஆண்கள் ஜமாத் பெண்கள் ஜமாத் மாத்திரமல்ல, இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் கடமை, அவர்கள் தாக்கத்தை அவர்கள் சக்தி அவருக்கு ஏழுமான அளவுக்கு இந்த மார்க்கத்தை ஏற்றி வைக்கிறது, தம்லீக் செய்கிறது. அல்லாஹ் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அறிவு கடல் மாமேதை, எந்த துறையும் விட்டு வைக்கலாம், வைத்திய துறையா இருக்கலாம், வானசாஸ்திரமா இருக்கலாம், அன்பானவர்களே எதையும் விட்டு வைக்கல, அப்படி ஒரு அறிவு கடல். ஹதரத் அல்லாமா இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்றார்கள், வஇன்னமா தஜிபு தப்லீக், தப்லீகுடைய பணி வாஜிபாகுவதெல்லாம் அலா அஹ்லில் இல்ம், وإنما يجب التبليغ على أهل العلم, தப்லீகுடைய கடமை வாஜிபாகுவதெல்லாம் மார்க்கத்தை தெரிஞ்சவர்கள் மீதுதான் என்று கூறிவிட்டு, فكل من تعلم مسألة واحدة, யார் மார்க்கத்துடைய விடயத்தில் ஒரு விடயத்தை அறிந்து வைத்திருக்கிறார், ஒரு விஷயம் தான் தெரியும், 5 நேரம் தொழுகிறது கடமை, அவ்வளவுதான் தெரியும், 5 நேரம் தொழுகிறது கடமை, இவ்வளவுதான் தெரியும். இப்படி فكل من تعلم مسألة واحدة فهو من أهل العلم بها, அவரும் அந்த விடயத்தை அறிந்தவர், அந்த விடயத்தை எத்தி வைக்கிறது அவர் மீது கடமையா. அன்பானவர்களே, முஸ்னத் அஹ்மதுல ஒரு பள்ளிக்குள்ள வாலிபர்கள் அவங்க இருக்கிறாங்க, அது பள்ளிக்குள்ள குழப்பமே, பள்ளிக்குள்ள அப்படி கேள்வி, பள்ளிக்குள்ள முஸ்னத் அஹ்மதுல சஹீஹான ஹதீஸ் வருது, சஹீஹான ஹதீஸ் வருது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சஹாபாக்கள்ல 70 சஹாபாக்கள் இருந்தாங்க, யுஸம்மவுனல் குர்ரா, அவங்களுக்கு காரிமார் என்று சொல்லப்படும், குர்ஆனை பக்காவா ஓத தெரிஞ்ச காரிமார், குஃபார்கள், மனப்பாடம் செய்தவர். யுஸம்மவுனல் குர்ரா, காரிமார்
அவங்க எங்க இருப்பாங்க தெரியுமா? யகூனூன ஃபில் மஸ்ஜித். எங்க இருப்பாங்க? யகூனூன ஃபில் மஸ்ஜித், பள்ளியில இருப்பாங்க. யகூனூன ஃபில் மஸ்ஜித், பள்ளியில இருப்பாங்க. பைராமு சவ், பள்ளியில இருப்பாங்க. அப்படி மாலை நேர வாகனத்தோட, மகன் டைம் மாலை நேர வாகனத்தோட கஸ்து போவாங்க. நம்மளோட பாசையில சொன்னா விளங்குறதுக்கு அவனோட ஊர் புறங்கள்ல, ஓரப்புறங்கள்ல, ஒதுக்கு புறங்கள்ல, மூல முடுக்குகள்ல எங்க எல்லாம் இடங்கள் இருக்கோ அங்க எல்லாம் இவங்க என்ன செய்வாங்க? கஸ்து போவாங்க. அங்க போய் அவங்க மார்க்கத்தை தஅவா செய்வாங்க, படிச்சு கொடுப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க. முஸ்னத் அஹ்மதுல வார ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். ஹதீஸ்ல ஹுக்முஹு ஸஹீஹ், சஹீஹான ஹதீஸ். மாலை நேரம் அப்படி கஸ்து போவாங்க. யக்ஸபு அஹ்லூஹும், அவங்களோட குடும்பத்தார் நினைப்பாங்க அன்னஹும் ஃபில் மஸ்ஜித், அவங்க பள்ளியில இருக்கிறாங்கன்னு குடும்பத்தார் நினைப்பாங்க. இவங்க பள்ளியில இருந்து வெளியே கஸ்துல இருப்பாங்க. பள்ளியில இருந்த ஜமாத், ஒரு ஜமாத் கஸ்து அனுப்பிட்டு இன்னொரு ஜமாத் பள்ளிக்குள்ள இருக்குமே. அன்பானவங்க, பள்ளியில உள்ளவங்க யக்ஸபு அஹ்லுல் மஸ்ஜித், பள்ளியில உள்ள மக்கள் நினைப்பாங்க அன்னஹும் இந்த அஹ்லீஹிம், அவனோட குடும்பத்தார்களிடத்துல போய். இந்த அளவுக்கு 1446 வருடங்களுக்கு முன்னாலேயே தஅவத்துடைய பணி, இந்த உழைப்பு அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் அந்த அருமை சஹாபாக்கள் செய்து வந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இன்னும் நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. ஒரு சமயம் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிக்கு வராங்க. சுபஹ் தொழுகை ஜமாத் முடிஞ்சு, பள்ளிக்கு வராங்க, ஜமாத் முடிஞ்சு. இப்ப திரும்ப வாங்க சொல்லி இகாமத் சொல்லி ஜமாத்தா தொழ வைக்கிறாங்க. ஒரு ஜமாத் அவங்களோட சேர்ந்து தொழுதுச்சு. இந்த ஹதீஸ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தஅலீகாக பாபு ஃபத்லில் ஜமாஅ என்ற பாடத்துக்கு கீழாக கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஹதீஸுக்கு புகாரியுடைய விரிவுரை எழுதின அல்லாமா அல்-கஸ்பல்லானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விரிவுரை எழுதும் போது சொல்றாங்க, அபூ யஹ்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லும் போது அது சுபஹுடைய நேரமாக இருந்தது என்று சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லும் போது சொல்றாங்க, அந்த பள்ளி எந்த பள்ளிண்டா பனு ரிஃபாஅ, ரிஃபாஅ கோத்திரத்தாருடைய பள்ளியா. அதை இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க, ஜாஅ அனஸ் ரலியல்லாஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. வந்து அந்த இரண்டாவது ஜமாத் தொழ வைக்கும் போது தனிய தொழல, ஜமாத்தா தொழ வச்சாங்க. யாருக்கு தொழ வச்சாங்க? இரண்டாவது ஜமாத் தொழ வைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, இரண்டாவது ஜமாத்துக்கு வந்து தொழ வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கணும், செஞ்சிருக்கணும், இப்படி சொல்ல பேர் அவங்க நபி அவங்க செய்யலாட்டி இருந்துதான். அப்ப இரண்டாவது ஜமாத். அன்பானவர்களே பாருங்க, எந்த அளவுக்குண்டா இரண்டாவது ஜமாத் தொழ வச்சாங்க. ஜா அனஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. வந்து இரண்டாவது ஜமாத் தொழ வைத்தாங்க. في 20 من فتيانه, அவங்களோட இருந்த வாலிபர்கள்ல 20 பேர் கிட்ட இருந்தாங்க. அந்த 20 பேர் வாலிபர்களை வச்சு இரண்டாவது ஜமாத். அன்பாக்களே, இன்னும் ஆதாரம் வேணுமா? இன்னும் ஆதாரம், ஆனா நேரம் தான் இல்லை. இன்னும் ஆதாரம் இல்லை, ஆனா குத்பாவுடைய நேரம் தான் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா கஹ்ஃப்னு ஒரு சூரா இருக்கு, இறக்கி வச்சிருக்கிறார். எடுத்து அந்த சூறாவை படிங்க, எடுத்து அந்த சூறாவை படிங்க. இப்படி ஒரு வாலிபர்களை அப்படி கூட்டமா கூட்டிக்கிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு வாலிபர்கள் அப்படி ஒரு ஜமாஅத் சேர்ந்து அப்படி அல்லாஹ்வுடைய பாதையில போக இயலுமா?
அல்லாஹ் சொல்றான் இன்னஹும் ஃபித்யத்துன், அவங்கெல்லாம் வாலிபர்கள் தான், கிழவன் வயதுல. சூரா கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்றான் அவங்கெல்லாம் கிழவன் வயதுல வாலிபர்கள். இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்களெல்லாம் வாலிபர்கள். ஆமனு ரப்பி, அவங்கள ரப்ப ஈமான் கொண்டு அவங்கள ஊரை விட்டு உம்மா பாப்பாவை விட்டு அந்த இடத்தையே விட்டு அந்த ஏரியாவை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போனாங்க. போய் அந்த குகையில தங்கினாங்க. அந்த குகையை அவங்க தொடரக்கூடிய மஸ்ஜிதா, இபாதத் செய்யக்கூடிய மஸ்ஜிதா, வணக்கஸ்தலமாக அந்த பள்ளி இன்றைக்கு இருக்கு. அந்த பள்ளி இன்றைக்கு இருக்கு. குகைவாசிகளுடைய மஸ்ஜித். நிறைய பேர் சுற்றுலா தலமாக ஆக்கி கொண்டு அதுல போய் சுத்தி பார்த்துட்டு வாரான், படிப்பினை பெற்றுக் கொண்டு வாரான். அன்பானவர்களே, அதுல இருக்கிற